வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க திட்டம். தமிழகத்தில் அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் கட்டாயம் பாட வேண்டுமென அரசாணை வெளியீடு. சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் தனி தீர்மானம் நிறைவேறிய நிலையில் நடவடிக்கை. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான ஆன்லைன் கலந்தாய்வு இன்று தொடக்கம். 19ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடத்தப்பட்டு 20ஆம் தேதி இடங்கள் ஒதுக்கப்படும் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் 10 பேரை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சிபிசிஐடி டிஜிபியாக பாலநாகதேவி நியமனம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான செயலியில் சாதி பட்டியலை இணைக்க பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை கடைபிடிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் தற்கொலைக்கு முயன்றவரும் அவரை காப்பாற்றச் சென்ற கேட்கீப்பரும் ரயிலில் அடிபட்டு உயிரிழப்பு. இருவரின் உடல்களையும் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்றது அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில். மதுரையில் ஒரே நாளில் தெருநாய்கள் கடித்ததில் 4 வயது சிறுவன் உட்பட 12 பேர் காயம். அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த மாநகராட்சிக்கு கோரிக்கை. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நில மோசடி வழக்கில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் கைது. 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை 5 பேர் கைது. அப்பாவி மக்கள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அரசு அதிகாரிகள் 3 மீது ஒழுங்கு நடவடிக்கை. குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அரசு தரப்பு தகவல். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண நிறத்தில் ஜொலிக்கும் தஞ்சை பெரிய கோவில். ராஜகோபுரத்தின் அழகை ரசித்து செல்ஃபி எடுத்துக்கொண்ட உள்ளூர்வாசிகள். டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம். நாடாளுமன்ற விசாரணை குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் தகவல். மாணவர்கள் போராட்டம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார் என அமித்ஷா உறுதி. நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முறைப்படி சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவின் கற்பனை கதைகளை கேட்க தாங்கள் தயாராக இல்லை என ராகுல் காந்தி சாடல். மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கி குண்டு பயன்படுத்த உத்தரவிட்டது யார் என்பதை தெரிவிக்கவும் வலியுறுத்தல். உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஹரித்துவாரில் காவடி யாத்திரைக்கு வந்த பக்தர்களால் குவிந்த 7000 டன் கழிவுகள். புனித கங்கை ஆற்றின் கரையில் குவிந்து கிடக்கும் கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். டாடா சன்ஸ் நிறுவன தலைவர் பதவியில் இருந்து சந்திரசேகரன் விலகல் அறிவிப்பு பின்னணி. டாடா அறக்கட்டளை நிர்வாகி நோயல் டாடாவுடன் கருத்து வேறுபாடுதான் முக்கிய காரணம் என தகவல். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து FCRA மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. 31 உறுப்பினர்களை கொண்ட எம்பிக்கள் கூட்டுக்குழு கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் என அரசு தரப்பில் உறுதி. வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை குறிவைப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. மசோதா சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு திட்டவட்டம். மேற்குவங்க மாநிலத்தின் பெயரை பச்சிம் பங்கா என பெயர் மாற்றம் செய்ய பாஜக MP சமிக் பட்டாச்சாரியா வலியுறுத்தல். திரிணாமுல் ஆட்சியில் வங்காளம் என பெயர் மாற்றம் செய்ய முயன்றதை சுட்டிக்காட்டி கோரிக்கை. அருணாச்சல பிரதேசத்தில் பதற்றம் நிலவும் சூழ்நிலையிலும் இந்தியாவுடனான உறவு சீராக இருப்பதாக சீனா அறிவிப்பு.
எல்லை விவகாரம் இருநாட்டு உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என இந்தியா அறிவித்த நிலையில் சீனா பதில். ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் ட்ரம்ப் மீண்டும் உறுதி. அமெரிக்க கடற்படை எஃகு சுவராக முற்றுகையிட்டு இருப்பதாகவும் விளக்கம். கொலம்பியாவில் நிலநடுக்கத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 250ஐ கடந்தது. இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என இரவு பகலாக தேடும் பணி தீவிரம். பிரிட்டிஷ் காற்பந்தய வீரரை மணந்த மலேசிய இளவரசி. கோலாலம்பூரில் அரச குடும்ப பாரம்பரியத்தின்படி நடைபெற்றது திருமணம். ஜிம்பாப்வே ஏரியில் படகு கவிழ்ந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 44ஆக உயர்வு. மோசமான வானிலை காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என தகவல். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். கேப்டன் ஜெகதீசன் 78 ரன்கள் குவித்து அசத்தல். அரிய வகை குரங்குடன் வீடியோ எடுத்து வெளியிட்ட விவகாரத்தில் நடிகர் விக்ரமிடம் விசாரணை நடத்தியது வனத்துறை. படப்பிடிப்பு தளத்திற்கே சென்று கேள்விகளை கேட்டு எழுத்துப்பூர்வமாக பதிலை பெற்ற அதிகாரிகள். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கையில் தேங்காய் மற்றும் எலுமிச்சை சூடம் ஏற்றி அங்காளம்மா தாயே அருள் புரிவாயே என முழக்கமிட்டு வழிபாடு. நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. மழை பெய்யும் போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை அண்ணா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு பேனரை மர்ம நபர்கள் கிழித்ததால் பரபரப்பு. போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கட்சியினரை சமாதானப்படுத்திய போலீசார்.